ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட யூனிட் 8 அப்புறம் யூனிட் 9க்கான கொஷின்ஸும் அதுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணி ஒரு டாபிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாக வீடியோ போட்டிருக்கோம். ஏற்கனவே புவியியலுக்கு போட்டிருக்கோம், அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துக்கு போட்டிருக்கோம், பாலிட்டி போட்டிருக்கோம். அந்த வரிசையில் அந்த வீடியோவில் நேற்று தினம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒருத்தர் யூனிட் 8 and 9க்கு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அவருக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சரியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி, சரிங்களா? இன்னொரு 2 மாதம் தான் இருக்குது. குரூப் 4 எக்ஸாம் ஜூனில் வர இருக்குது. ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொதல் கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட மொழிகளை பார்த்திங்கன்னா செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது லாங்குவேஜஸ் கொடுத்து எந்தெந்த வருஷம் இதுக்கு அந்த செம்மொழிக்கான தகுதி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஆர்டராக போட சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், தமிழ்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 10th சிவிக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த முதல் பாடமான இந்திய அரசியலமைப்பு பாடத்திலே பார்த்திங்கன்னா இதுக்கான இன்ஃபர்மேஷனை ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா எந்தெந்த வருஷம் எது அதில் முதல்ல பார்த்திங்கன்னா தமிழ் மொழிக்கு தான் கிடச்சிச்சு 2004, சரிங்களா? இது தெரிஞ்சாலே உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன் 2 ஆப்ஷனில் எதுங்கிற மாதிரி சூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்துக்கு 2ஆவதாக 2005 அந்த அந்தஸ்து கிடச்சிது. அதன் பிறகு தெலுங்குக்கு கொடுத்தாங்க 2008. தெலுங்கு 3ஆவதாக வாங்குச்சு. அப்படியே அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா கன்னடமும் 2008. மலையாளம் தான் பார்த்திங்கன்னா 2013. இந்த 4 இதில் கடைசியில் மலையாளம் 2013. அப்புறம் ஒடியா கொடுத்தாங்க. ஸோ இதில் ஆன்சர் டி தான், சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். அகழாய்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்களை கொடுத்து அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு மேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ கீழடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொர்க்கை, கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் பார்த்திங்கன்னா குருபன் மேடு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் கீழடி, சரிங்களா? கீழடி நமக்கு தெரியும். கீழடி சிவகங்கை மாவட்டத்துக்கு இருக்குது. அப்புறம் ஈஸியான ஆப்ஷன்ஸை வச்சே நம்ம இது பண்ணிடலாம். இப்போ கங்கை கொண்ட சோழபுரம்னாலே நமக்கு தெரியும் அரியலூர். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா தெரியும் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அது ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு 4 இருக்குது. அப்போ கீழடி சிவகங்கை. இதில் பார்த்திங்கன்னா கொர்க்கை இது தூத்துக்குடி, இதுவுமே ஈஸியானது. அப்போ கொம்பன்மேடு தஞ்சாவூர் தான். ஸோ ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு எந்த ஆன்சர் கிளியராக தெரியுதோ அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸை ஃபில் பண்ணிடணும். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒருவனுடைய செல்வம் சமூகத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? அதாவது இது திருக்குறள்லேருந்து கொஷின்ஸ் வரும். இந்த இது பார்த்திங்கன்னா எந்த திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா 7ஆம் வகுப்பில் 8வது பாடத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள், அதாவது ஒரு நல்ல மனிதருடைய செல்வம் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு திருக்குறள். அதாவது ஊரணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். அந்த திருக்குறளில் இந்த மாதிரி ஒரு செல்வம் உடையவரோட சமூகத்துக்கு எந்த அளவு பயன்படும்னா ஊரணி மாதிரி, அதாவது ஒரு கிணறு மாதிரி இருந்து பயன்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆன்சர் ஏ. இது 7th ஸ்டாண்டர்டில் 8ஆம் பாடத்தில் இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவுமே திருக்குறளோட ஒரு இது தான். இதுவும் பார்த்திங்கன்னா இழுக்கா, சரிங்களா? இழுக்கா இயன்றது அறம். அது என்ன? இழுக்கா இயன்றது அறம்ங்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் 8வது பாடத்தில் வரக்கூடிய ஒரு திருக்குறள் தான். பேஜ் நம்பர் 184 இருக்கும். இது பார்த்திங்கன்னா அழுக்காறு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவா வெகுளி, இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த திருக்குறள் தெரிஞ்சாலே அதில் மொதல் 4 ஆப்ஷன்ஸை போட்டுடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா அழுக்காறு, சரிங்களா? அழுக்காறு, அப்புறம் அவா, அப்புறம் வெகுளி, இன்னா சொல், அதாவது கோபம், கடுமையான சொற்கள், இப்போ ஆசைப்படுறது, இந்த மாதிரி பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது, சரிங்களா? இது 6th இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் பார்த்திங்கன்னா செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துங்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினுமே பார்த்திங்கன்னா இது 10th பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 10வது பாடத்தில் இருக்குது. 10வது பாடம்னா
தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற லெசனில் வந்து பேஜ் நம்பர் 129 வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஆர்டர் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குடியரசு தான். குடியரசுங்கிற இதில் தான் 1925 வரும். அதன் பிறகு ரிவால்ட், அது வந்து இதில் கொடுக்கல. ரிவால்ட் வந்து 1928, புரட்சி அதுக்கப்புறம் 1933, அடுத்து வந்து 34 வந்து பகுத்தறிவு, இறுதியாக 35 தான் விடுதலை. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ண வேண்டியது குடியரசு. அப்போ 3 தான் ஃபஸ்ட்டு வரும். குடியரசுக்கு பின்பு தான் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி. குடியரசு, அது புரட்சி, அப்புறம் பகுத்தறிவு, இறுதியாக வந்து விடுதலை. ஸோ பி தான் வந்து ஆன்சர். இது 10th லெசனில் இருக்குது. அடுத்த இதை வந்து பாருங்கள், திருக்குறள். ஒரு தந்தை மகற்காற்றும் நன்றி அப்படின்னு திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் எதை சொல்கிறாரு, ஒரு தந்தை ஒரு மகனுக்கு எந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. இது ஆக்சுவலாக 11th இருக்குது. 11th 8வது பாடத்தில் இந்த திருக்குறள் இருக்குது. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் அப்படின்னு வந்து ஒரு திருக்குறள் இருக்குது. அதாவது ஒரு அப்பாங்கிறவர் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னா, அவைகளில் சான்றோர்கள் நிறைந்த அவையில் அந்த பையன் முதன்மையாக இருக்கிற மாதிரி செய்யணும், முந்தி இருக்க செய்யணும். இதுதான் இந்த குறளுக்கான பதில். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து வந்து பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டை மலை சீனிவாசனார் அவர்களால் துவங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து ஹிஸ்ட்ரி 10th லெசனில் வந்து அந்த இருக்குது. தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் லெசனில் வந்து பேஜ் நம்பர் 130 வந்து கொடுத்துருப்பாங்க. அவரால் தொடங்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிட மகாஜான சபை. இதுதான் வந்து அவரால் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவுமே ஈஸியான ஒரு கொஷின் தான். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? இது வந்து ரொம்பவே ஈஸியான கொஷின். நிறைய புக்ஸில் இருக்குது. தமிழ் புக்லேயுமே இருக்குது, ஸ்கூல் புக்ஸ் சோஷியல் புக்ஸ்லேயுமே இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 5வது லெசனில் 126வது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பு வந்து இருக்கும். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அணிகலன் அது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டிற்கு எந்த வரிசையில் ஒரு நாட்டுக்கு வந்து இது பண்ணணும், அதாவது அணிகலன் இல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டுக்கு வந்து எதெல்லாம் இருக்கணும் எது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து 7வது பாடத்தில் இருக்கும். அதாவது பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம். சரிங்களா? பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு வைந்து அப்படின்னு வந்து ஒரு திருக்குறள் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிணியின்மை, அதுதான் அந்த குறளில் பார்த்தாலே தெரியும். பிணியின்மை. 2வதாக தான் செல்வம். சரிங்களா? அப்புறம் வந்து விளைவின்பம், அதில் வந்து விளைவு, அப்புறம் வந்து இன்பம், அது சேர்த்து வரும். ஸோ கவனமாக. ஏமம் வந்து இறுதி. ஸோ ஏ தான் ஆன்சர். ஸோ திருக்குறள்லேருந்தே ஒரு 3 கொஷின்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. அடுத்து வந்து குறிப்புகள் கொடுத்து சங்கம் மருவிய காலத்திலோட கூற்றுகளில் குறிப்பு கொடுத்து கேட்டிருக்காங்க. இதுவுமே இந்த கூற்றுகள்லாம் இந்த கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் 5வது பாடத்தில் பேஜ் நம்பர் 73 வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்றுகள் ஒன்று ஒன்றா பாருங்கள். முதல் கூற்று 18 நூல்களை உள்ளடக்கிய 11 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று சரி. அவற்றுள் திருக்குறள் நாலடியார் முதன்மையானதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே சரிதான். 3வது கூற்று பாருங்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பட்ட மற்றும் சமயத்தை பற்றி கூறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சமயம் அப்படிங்கிறது இருக்காது. மதம் பற்றி, மதச்சார்பற்றது, அதை பற்றி கூறியிருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சமயத்தை பற்றிங்கிறது தவறு. அப்போ முதல் கூற்றும் 2ஆம் கூற்றும் மட்டும்தான் சரி. 3வது கூற்று தவறு. அடுத்த கொஷின் பாருங்கள். அதாவது கால வரிசைப்படி மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சர்களை வரிசைப்படுத்த சொல்லி 5 பேரோட பேர் கொடுத்துருக்காங்க. பிடி ராஜன், சுப்புராயலு ரெட்டியார், முனுசாமி நாயுடு, ராஜாஜி, சுப்புராயன் அப்படின்னு 5 பேரை கொடுத்துருக்காங்க. இதில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் 14வது லெசனில் பேஜ் நம்பர் 284 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வரவர் வந்து பார்த்திங்கன்னா சுப்புராயலு அவர்கள் தான். 1920 to 21 இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பி சுப்புராயலு வேறு, சுப்புராயலு ரெட்டி வேறு, சுப்புராயன் வேறு. சுப்புராயன் அவர்கள் 26லேருந்து 30 வரைக்குமே இருந்தார். அதுக்கப்புறம் பிடி ராஜன் அவர்கள் 1936 அவர் தான் இருந்தார். அதன் பிறகு ராஜாஜி அவர்கள் 37லேருந்து 39 வரைக்கும் இருந்தார். ஸோ இதை வச்சு முனுசாமி அவர்கள் நடுவில் 1930 to 32 அவர் இருந்தார். ஸோ வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பி தான் ஆன்சர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அடுத்த கொஷின், முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி 5வது லெசன் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற லெசனில் வந்து பேஜ் நம்பர் 60ல் இந்த தகவல் இருக்கும். இந்திய தேசிய கல்விக் கொள்கை எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1968ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அடுத்த கொஷின் பாருங்கள், மீண்டும் திருக்குறள். ஒரு 4 கொஷின் திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4ல் வந்திருக்கு. ஸோ திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ கொஷின்ஸ் அதுலேருந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. திருக்குறளுக்குமே நான் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. எல்லா பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின் பாருங்கள், ஒருவருக்கு சிறந்த அணிகலனாக இருப்பது எது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் 2வது பாடத்தில் இந்த திருக்குறள் வரும். பண்புடையான் இன்சொல்லான் ஆதல் ஒருவருக்கு அணியில்லா மற்று பிற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் இருக்கானா பணிவும் அவர்கிட்ட வந்து இன்சொல், அதாவது ஒரு நல்ல வார்த்தைகளை பேசுகிறவராக இருந்தால் அவருக்கு வேறு அணிகலனே தேவையில்லைங்கிற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4 2022 குரூப் 4ல் யூனிட் 8 மற்றும் 9ல் கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 8 and 9 ரொம்ப முக்கியம். கொஷின்ஸ் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வீடியோஸ் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.